இந்த வீடியோவில் எங்களோட பிசியில் வந்து Sqlite வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் Sqlite என்று சர்ச் பண்ணினோம்னா அதில் வர இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்கிற டவுன்லோட் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இருக்கிறதுல வந்து ப்ரீகம்பைல் பைனரிஸ் ஃபார் விண்டோஸ்ன்றதில் வந்து 32 என்றதை வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட பிசியில் வந்து Win32 என்றதை வந்து கிளிக் பண்ணி எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். Win32 என்றதை கிளிக் பண்ணி நம்மனா அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எங்களோட பிசியில் வந்து அந்த Sqlite வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அதை வந்து டவுன்லோட் ஆனதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஓலண்டதை கிளிக் பண்ணி இதில் வந்து ப்ரௌஸில் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி Sqliteன்றதை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பிறகு இந்த ஃபைலை வந்து நாங்கள் Sqlite வந்து ரீநேம் பண்ணுறோம். இதில் இருக்கிற அப்படியே ஃபைலை வந்து Sqlite ரீநேம் பண்ணுறோம். நாங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணின ஃபைலுக்குள்ளே இருக்கிற Sqliteன்றதே ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து 3 ஃபைல்ஸ் இருக்குது. அதை வந்து Sqliteன்றதை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து நாங்கள் ரீநேம் பண்ண அந்த ஃபைலை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து சி ட்ரைவுக்கு நாங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். சி ட்ரைவுக்கு யூசர்ஸுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து சிஎம்டியை ஓப்பன் பண்ணி என்விரான்மெண்டல் வேரியபிளில் வந்து பாத் செட் பண்ணணும். இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு வந்து சி ட்ரைவுக்கு Sqliteக்குள்ளே தான் இந்த 3 ஃபைலும் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பாத்துக்குள்ளே வந்து இதில் வந்து நியூவை கிளிக் பண்ணி அந்த பாத்தை வந்து இதில் கொடுத்து ஓகேன்ட்டு கொடுத்தோம்னா இதுலையும் ஓகேன்ட்டு கொடுத்துட்டு தொடர்ந்து சிஎம்டியை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணி சிஎம்டியை ஓப்பன் பண்ணி அதில் வந்து Sqlite கொடுத்துட்டு Sqlite 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் Sqlite 3 கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு வந்து இப்போ Sqlite வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு தொடர்ந்து Sqlite யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து டேபிள் க்ரியேட் செய்வது என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று Sqlite 3 என்ற பேரில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதோட பாத்தில் வந்து சிஎம்டி ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே புதுசாக ஒரு சிஎம்டி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த சேஞ்ச் டிரெக்டரி கொடுத்து நாங்கள் Sqlite 3 என்ற அந்த பாத்துக்கு போகிறோம். தொடர்ந்து அந்த பாத்துக்குள்ளே அந்த Sqlite 3 என்ற பாத்துக்குள்ளே போயிட்டு தொடர்ந்து சிஎம்டியை வந்து கிளியர் பண்ணுறோம். CLR கொடுத்து சிஎம்டியை கிளியர் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து சேஞ்ச் டிரெக்டரி நாங்கள் டெஸ்க்டாப்பில் இருந்து Sqlite 3 என்றதுக்கு வந்து சேஞ்ச் போகிறோம். டெஸ்க்டாப்பில் இருந்து Sqlite 3 நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் அதுக்குள்ளே வந்து தொடர்ந்து Sqlite 3 ஸ்பேஸ் போட்டு user_db கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் தொடர்ந்து .database கொடுத்துட்டு என்டர் பண்ணினமாக இருந்தால் எங்களுக்கு user_db என்ற பேரில் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். தொடர்ந்து Sqlite 3 user_db கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிட்டு தொடர்ந்து இப்படித்தான் வந்து Sqlite 3 வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.